நீங்க இன்னும் உங்க கலீக்காக சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த டிவோர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்பத்தில் 1-2 கேஸ் பார்த்துருக்கேன். அது போதும். ஏன்னா இப்போ வர்ற கேஸ் எல்லாம் அதான் தான் இருக்கு. ராஜா என்கிட்ட புது பார்ட்னர் விஷயத்தில் அறவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னான். அதை நீங்க நம்பிட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு போய் மீட் பண்ணணும்? அதுவும் ரகசியமா? பிரீத்திகா இப்போ கொஞ்ச நாளா நீங்க பிரீத்திகாவை டார்கெட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அவ சக்திக்கு மீறி வேலை தரீங்க. அவ செய்ய முடியாம கஷ்டப்படுறான். ஷாலினி, அளவுக்கு அதிகமாக பேசுறீங்க. உங்களுக்கும் ராஜா சாருக்கும் பிரச்சனை. அவரை நேருக்கு நேர் எதிர்க்க தைரியம் இல்லாம கோழத்தனமா பிரீத்திகாவை பழி வாங்குறீங்க. போட்டி போடணும்னா உங்களுக்கு நிகரா இருக்கிறவங்களோட போடுங்க. உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைக்காக பார்க்குறேன். இல்லைன்னா எனக்கும் பேச தெரியும் ஷாலினி. வாங்க மாப்பிள்ள. ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ் வரைக்கும் வந்துருக்கீங்க. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? இல்ல, என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம்? ஏதாவது பேசணுமா? மாமா, அப்பா இறந்த பிறகு நான் உங்களை தான் அப்பாவா பார்க்குறேன் நினைக்கிறேன். அதான் யாருக்கிட்ட இதை பற்றி பேசணும்னு தெரியல. அதான் நேரடியாக இங்கே வந்துட்டேன். மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை மாமா. எதுக்காவது திடீர்னு பணம் தேவைப்படுதா? சொல்லுங்க மாப்பிள்ள, எவ்வளவு வேணும்? எப்ப வேணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை மாமா. இது பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க தானே? அவங்களும் நல்லா இருக்கு. நான் தான் நல்லா இல்லை. ஏன், என்னாச்சு மாப்பிள்ள? உங்க பொண்ணு தான். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? கொஞ்ச நாளாவே எனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஒத்து போல. தினம் சண்டை. நம்ம 2 பேரும் நல்லபடியா பேசி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மாப்பிள்ள, குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது சகஜம். நாம தான் கொஞ்சம் பொறுமையா. புரியுது. ஆனா எங்க சண்டை அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு. இனி அவ கூட அவங்க கூட என்னால சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு மாமா. நம்ம 2 பேரும் ரொம்ப தூரம் போயிட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ் மாப்பிள்ள, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வேணும்னா நான் என் பொண்ணுகிட்ட ஷாலினி கிட்ட நான் பேசுறேன். பேசி சமாதானப்படுத்துற கட்டத்தெல்லாம் நம்ம தாண்டி எங்கேயோ போயாச்சு மாமா. இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இனி இதை காப்பாற்ற முடியாது. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே முடிவு தான் எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எங்க 2 பேரோட விவாகரத்துக்கு
நீங்க தான் வக்கீலா இருந்து முடிச்சு வைக்கணும் மாமா. ஹலோ ரகு. நான் அந்த ஆர்டிக்கலை படிச்சேன் ரகு. நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களோட அனுபவத்தை பத்தி மாறனோட அப்சர்வேஷன் வேணா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு மாறணும்னு அவ்வளோ மோசமானவர் கிடையாது. ஐ மீன், அவர் உங்களை பத்தி எழுதுனதை வச்சு மட்டும் அவரை ஜட்ஜ் பண்ண வேணாம். அவரு கொஞ்சம் நல்லவர் தான். கீதா, ஒருத்தருடைய நல்ல விஷயத்த மட்டுமே பார்க்கறவங்களுடைய மனப்பக்குவத்தை நான் பாராட்டுறேன். ஆனா கீதா, உங்க அளவுக்கு என்னால அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தரை மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்லை. ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், உங்க மேல அக்கறை காட்டுற ஒரு கலிக்கா சொல்றேன், மாறன் கிட்ட பார்த்து நடந்துக்குங்க. விஷத்தை கக்கிற பாம்பை நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன். ஏன்னா அதுக்கு கூட நிறையவே இருந்திருக்கு. ரகு, நீங்க புரியாம பேசாதீங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாம் தப்பாதான் தெரியும். நான் தூரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். மாறன் மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் தூரமா இருந்தாதான் நல்லது. நானும் உங்களை மாதிரி தான் முதல்ல அவரை தப்பா நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே ஏன் இவ்வளவு மாறனுக்கு இவ்வளவு பிடிவாதமா சப்போர்ட் பண்றீங்க? நீங்க ஏற்கனவே அவரை நம்பினதுக்கு உங்க வேலையை போயிருக்கோம் இல்லையா? இப்ப மறுபடியும் ஐ மீன், உங்க 2 பேருக்கும் நடுவுல வேணா எல்லாம் மாறி இருக்கலாம். உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கலாம், அவரு உத்தமனா தெரியலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு நான் அவர் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியனை மாத்திக்க சொல்றது அது சரியில்லை. And I'm sorry. நீங்க 2 பேரும் விவாகரத்து வரைக்கும் யோசிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை என்னால புரிஞ்சிக்க முடியும். மாப்பிள்ள, நான் ஒரு வக்கீலாவே நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் விவாகரத்து மட்டும் தீர்வு கிடையாது. நீங்க 2 பேரும் நல்லா சிந்திக்கக்கூடியவங்க, நல்ல சிந்தனை உள்ளவங்க. நிச்சயமா இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. மாமா, உங்களுக்கு புரியல மாமா. நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி எப்போ போயாச்சு. நிறைய பேசியாச்சு, நிறைய யோசிச்சாச்சு, நிறைய செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தரை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ விரும்பல. மாப்பிள்ள, நீங்க என்னத்தான் சொன்னாலும் விவாகரத்து அது பெரிய முடிவு. மாப்பிள்ள, ஒரு வக்கீலா நான் எவ்வளவோ விவாகரத்து வழக்குகளை செஞ்சிருக்கேன். கமிட்மெண்ட் இஷ்யூஸ், டொமஸ்டிக் அபியூஸ், குடிக்கும் போதைக்கும் அடிமை, அது இதுன்னு 1000 காரணங்கள் நான் கேட்டிருக்கேன். மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இந்த முடிவை எடுக்கிற அளவுக்கு அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்குள்ள எல்லாமே பிரச்சனை தான் மாமா. 2 பேரும் ஒரு விஷயத்துல கூட ஒத்து போக முடியல. ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு கூட எடுக்க முடியல. இந்த மாதிரி விருப்பமே இல்லாம சகிச்சுக்கிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையா மாமா. அதனாலதான் எங்களோட நலனுக்கும் எங்க பிள்ளைங்களோட நலனுக்கும்
சேர்த்து நல்லா யோசிச்சு முடிவெடுத்துருவோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் ஒத்து போற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான். மாப்பிள்ள, என்னடா இப்படி கேட்குறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேர்ல யாருக்காவது எஃப்ஐ இருக்கா மாப்பிள்ள? இதுதான் காரணமா மாப்பிள்ள? இதுதான் காரணம்னு சொன்னா இதை நம்ம மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணலாம். நானும் பிள்ளைங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் இதை கேட்கிறேன் மாப்பிள்ள. ஃபேமிலி கம் ஃபர்ஸ்ட். குடும்பம் தான் எல்லாம். மாமா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுது? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தீர்வு காண நினைக்காதீங்க ப்ளீஸ். ஹாய் பிரீத்திகா, இப்போ எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ஹாய் ஷாலினி, மச் பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெஸ்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நாளைக்கு காலையில எப்பவும் போல வந்துடுவேன். இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஷுவர் ஷாலினி. சரி பிரீத்திகா, நீங்கள் டேக் கேர் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். பாய். பாய் ஷாலினி. சரி மாமா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ண முடியாது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேணும்னா நானே உங்களுக்கு ஒரு நல்ல லாயரை பார்த்து சஜஸ்ட் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. மாப்பிள்ள, இந்த டிவோர்ஸ்னால நம்முடைய உறவு முடிஞ்சதாதுன்னு நான் நம்புறேன். இப்பவும் உங்களை என் மகனாத்தான் நான் பார்க்கிறேன். எப்பவும் அப்படித்தான். இது நிச்சயமா நடக்காது மாமா. நீங்க கூப்பிடுற தூரத்தில் தான் நான் இருப்பேன். ஒரு வகையில நம்ம பெரியதும் இதுக்காக தான். எல்லாம் சுமூகமா நடக்கணும்னு எதிர்பார்க்கறதும் இல்லை. என் குடும்பத்து மேல அவ வச்சிருக்கிறா பாசம், நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை குறையக்கூடாது. எனக்கு என் பிள்ளைங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க எல்லாரும். டிராஃப்டை படித்து பார்த்தேன் மிஸ்டர் ஹரி. எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்கு. எனக்கு ஓகே, நாம் ப்ரொசீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் ரதி. ஆனால் நாம் அதுக்கு முன்னால் வேற ஒன்று செய்யணும். அதுவும் உடனே செய்யணும். என்னது? இந்த லெட்டர் ஆஃப் டிமாண்டை
அந்த கம்பெனிக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த விட்னஸஸை நேரில் மீட் பண்ணணும். சாட்சி சொல்கிறேன்னு ஒத்திக்கிட்டு அவங்கள நான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் இன்னைக்கே பார்க்க முடிஞ்சா நல்லது. உங்களால் ஏற்பாடு செய்ய முடியுமா? வேலை முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்? முயற்சி பண்ணி பார்க்குறேன். நன்றி. இன்னைக்கு முடியலனாலும் நாளை கூட முடியும். முந்தா நேத்து நான் சக்தியாவை பார்க்க போயிருந்தேன். அப்ப அவர் முதல் தடவையா சாவை பத்தி பேசினாரு. நாம என்னதான் அப்பீல் பண்ண போறோம்னு சொன்னாலும் தூக்கம் மரணமும் ரொம்ப தூரம் இல்லைன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாரு. அவர் பிடிப்பட்டப்பவே அவருக்கு தெரியுமா இந்த உலகத்துல அவரோட நாட்கள் ரொம்ப குறைவு. ஆனா அவரு வாழணும்னு ஆசைப்படுறாரு மிஸ்டர் ரகு. ஒவ்வொரு தடவையும் கோர்ட்க்கு போறப்ப நாம எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா? இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாறிடாதா? நம்மள விடுதலை செஞ்சிட மாட்டாங்களான்னு அவருக்குள்ளார ஒரு ஏக்கம் இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா அவரு முட்டாள் இல்ல. அவரோட தலையெழுத்து என்னன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாரு. அதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துக்கிற மனநிலைக்கும் அவரு வந்துட்டார். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவருக்கு கிடைச்ச இந்த தண்டனை சரின்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் உங்களால செய்ய முடிஞ்சது எதுவா இருந்தாலும் செய்ய சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு மிஸ்டர் ரகு. கண்டிப்பா மிஸ்ஸஸ் கோமதி, எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. கீதா, அம்மா, கீது என்னாச்சு? ஏய், அழறியா? கீதா, அம்மா, எனக்கு எதுவுமே புரியலம்மா. எது நல்லது, எது கெட்டது, எது வேணும், எது வேணாம், எதுவுமே என்னால யோசிச்சு ஒழுங்கா முடிவெடுக்க முடியலம்மா. ஐயோ கீதா, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? முதல்ல அழறத நிப்பாட்டு. அம்மா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமானே தெரியலம்மா. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, எனக்கு மாறன பிடிச்சிருக்குமா. ஆனா நான் அவரை முழுசா நம்புறேன்னு என்னால சொல்ல முடியலம்மா. சில நேரம் அவரோட சுயநலத்துக்காக தான் என் கூட பழகுறாரோன்னு தோணுதுமா. கீதா, தேவையில்லாம நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? என்ன ஆச்சுமா? இல்லம்மா, நடந்ததை வச்சு பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேனோ இல்ல அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுதுமா.
ஈஸியா அவரை மன்னிச்சு விட்டுட்டேன்ல. ரொம்ப சீக்கிரமா அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டேம்மா. ஒருவேளை அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிற அவசரத்துல இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு தோணுதுமா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. கீதா, அம்மா சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? எதுவுமே நடக்காம நீ ஏன்டா மனசு போட்டு குழப்பிக்கிற? தேவையில்லாம உன் வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. அப்போ நடந்ததை வச்சு ஒருத்தரை பத்தி முடிவு எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உன்கிட்ட அவர் சரியா தானே நடந்துக்கிட்டாரு. நீ மனசை குழப்பிக்கிட்டு கண்டதையும் யோசிக்காத. அது உனக்கு நல்லதில்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அவ்வளோ சீக்கிரத்துல யாரையும் நம்பவோ பிடிக்கவோ செய்யாது. மாறனை பத்தி இப்படி ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாருடா. நீ நல்லவ. உனக்கு அப்படியெல்லாம் எந்த தப்பும் நடந்துராது. தைரியமா இருக்கணும். புரியுதா? கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் முகத்தை கழுவு. தைரியமா இருக்கணும். ஓகே? அம்மா, எனக்கு வேற ஒரு கால் வருது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. ஓகேடா, பாத்துக்க. உன்னை அப்புறம் வீட்டுல பாக்குறேன்.